அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே. அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே. ஹலோ, வணக்கம். வணக்கம். அழகா தமிழ் கேட்குறீங்களே. ரைட். வெளிநாட்டிலேருந்து வார அரவாச பிள்ளைகள் வந்து தமிழ் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் கதைக்கிற புரியுதா பிள்ளைகளுக்கு? ரைட். யாருக்கு இப்போ கவினிலா கவிலையாவா? ரைட். இது யார் இப்போ நீங்கள் யார் இதில் கவினிலா கவிலையா? கவிலையா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கண்டுபிடிக்க கஷ்டம். அப்பா அம்மா கண்டுபிடிக்கிறவங்களா அவங்களே கண்டுபிடிக்கணும். ஓகே, இன்றைக்கு கவினிலா கவிலையாவுக்கு பூப்புனித நீராட்டு விழா நடக்குதாம். எங்களோட சார்பாக இந்த கிஃப்டை கொண்டு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, இப்போ நாங்கள் வந்து அழகான இந்த ரோஜா மாதிரி இருக்கிற எங்களோட 2 செல்லங்களுக்கு கவினிலா கவிலையாவுக்கு அழகான ஒரு பொக்கே ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து கிஃப்டாக கொடுத்துருவோம்ண்ணே. இந்த ரோஜாக்களை போலே நீங்களோட வாழ்க்கை இனிமேல் வர்ற வாழ்க்கை வந்து ஃப்ரெஷ்ஷாக அமையணும்னு சொல்லி வாழ்த்தி இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் இருவருக்கும். ரைட். ஒரு ஆள் கொண்டுண்டா சண்டை பிடிக்கக்கூடாது. ரைட். இருவருக்கும் இதெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? மற்ற கிஃப்ட் 2 இருக்குது, அதுவும் ஆளுக்கு கொண்டு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? இப்போ யார் அனுப்பியிருப்பாங்க இதில்? முரளி மாமா. முரளி மாமா இங்கே இருக்கிறார், ஃப்ரான்ஸ்லையா? அவர் மட்டும்தான் நான் மிஸ் பண்ணுறார். இந்த உங்களோட நிறைய பேர் இருக்கிறாங்களா? ரைட். சரி, நான் நம்ம கழிச்சு கொண்டு இடையில் பாட்டை போட்டுட்டாங்க. அப்புறம் எங்களோட பிள்ளைகள் கதைக்கிற இந்த அழகான செல்லங்கள் கதைக்கிறது எங்களுக்கு விளங்காது. அப்போ இதில் ரெக்கார்ட் ஆகினா நீங்கள் கதைக்கிறது எங்களுக்கு விளங்காது. ஓகேயா? சரி. அப்போ நீங்கள் முரளி மாமாவை தான் சொல்கிறீங்க. அந்த முரளி மாமான்னு பெளியுது பாட்டி. பாட்டன் பாட்டியாக்களா? பாட்டியாக்களும் எங்கே இருக்கிறாங்க? இந்தியாவில் இருக்காங்களா? நோ, அவங்களும் அனுப்பலையே பிள்ளைக்கு. சரி, இன்னும் கிஃப்ட் இருக்குது, அதை கொடுத்துருவோமா? ரைட். கொடுத்துட்டு நீங்கள் யோசிச்சு கொண்டு இருங்க இந்த கிஃப்ட் யார் தந்துருப்பாங்க. சரியா? சரி, உங்களே மாதிரியே ஒரு அழகான ட்ரெஸ் வந்துருக்கு, லெஹங்கா வந்திருக்கு. அதை கொடுங்க அம்மாட்ட. அதை வைங்க, அது கீழே வைங்க. ஆளுக்கு உண்டு. சரியா? சரி, ஆளுக்கு 2. சரியா? உண்டு. 2 பேரும் திரும்பியும் சண்டை பிடிக்கக்கூடாது. ஆளுக்கு உண்டு. ஓகே. சரி, 2 பேரும் சண்டை பிடிக்கிறீங்களா? குழப்படியா 2 பேரும்? இல்லை, நான் சண்டை பிடிக்கிறதாம்மா நீ கேள்விப்பட்டேன். சில வேலை அதுதான் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் 2 பேரும் சண்டை பிடிக்கிறதான்னு சொல்லி ஒரு பொருட்களுக்கு ஒரு மாதிரி. சரி, 2 பேரும் இந்த அழகான 2 பேருக்கும் இந்த அழகான லெஹங்கா 2 அனுப்பியிருக்கிறாங்க. இதையும் தங்களோட சார்பாக போட்டு உடுத்தி ஃபோட்டோலாம் பிடிச்சி தங்களுக்கு அனுப்பட்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு இந்த அழகான 2 ரோஜாக்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக அனுப்பினது நீங்கள் சொன்னது முரளி மாமான்னு சொன்னீங்கண்ணே. வேறு யாரும் இருந்தால்? சரி, இது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வந்து முரளி மாமா வந்து அம்மாவோட தம்பி, சொந்த தம்பியா? ரைட். ஒருவேளை அவங்களா இருக்குமோ தெரியாது, பார்ப்பேன். நான் பார்ப்பேன். சொந்த தம்பி தான். ரைட். அவங்க தான் நன்றிங்களா? சரி, பார்ப்போம். இன்றைய நாள் எங்களோட கவினிலா அவங்களோட பூப்புனித நீராட்டு விழாவில் இந்த அழகான கோலத்தில் இந்த அழகான ரோஜாக்களை அழகான குட்டிங்களை என்னால் பார்க்க முடியலை, நேராக வந்து சந்திக்க முடியலை, இந்த கோலத்தில் பார்த்து சந்தோஷமாக வாழ்த்த முடியலை என்று சொல்லி கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறது வந்து யார்
சரி, இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பினது வந்து எங்களோட செல்லங்களுக்கு இதெல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பினது மாமா, ஃப்ரான்ஸ்லேருந்து தாய் மாமா. என்ன தாய் மாமா அனுப்பியிருக்காரு. ஹாப்பியா? ரைட். இந்த கிஃப்டை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மாமா தான் அனுப்பியிருப்பாரு. அப்படிதான்? ரைட். சரி, முரளி மாமா தான் இதை அனுப்பியிருக்கிறேன். சந்தோஷம். ஹாப்பி. அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப 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 சந்தோஷம். முதலாவது நான் உங்களோட அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அங்கே இருந்தால் கூட அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களா, அங்கேயே பிறந்து வளர்ந்தால் கூட எங்களோட தமிழை மறக்காமல் தமிழை அழகாக பேசக்கூடிய மாதிரி வளர்த்துருக்குறீங்க. அதுக்கு முதலாவது நன்றியை சொல்லணும். நிறைய பேர் வந்து இங்கே டஸ் புஸ் புஸ்ன்னு இங்கிலீஷில் கதைப்பாங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியாது. தமிழே பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அழகாக தமிழ் பேசுகிறீங்க, அழகான குட்டிங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையும் இனிமேல் வரப்போகிற காலங்களில் அழகாக அமையணும்னு சொல்லி வாழ்த்துறேன். அதோட நீங்கள் 2 பேரும் இனிமேல் சின்ன பிள்ளைகள் இல்லையா, சரியா? இனிமேல் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டீங்களா? இனி அம்மா அப்பாவோட சொல்லுக்களை மட்டும் கேட்டு இருக்கணுமான்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம், எஃப்னாவிலேருந்து. நன்றி. மாமாக்கு என்ன சொல்ல போகிறீங்க? மாமாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.